லைவ் தமிழ் செய்திகள். சரிக்குமப்பா நிகழ்ச்சியில் யார் வெற்றி பெறுவார் என்பதுவே நடுவர்களுக்கு கன்ஃபியூஸாக இருப்பதாக கூறப்படுகின்றது. ஒவ்வொரு போட்டியாளர்களும் தங்கள் திறமைகள் குறைந்துவிடக்கூடாது என்ற பிடிவாதத்துடன் நடுவர்களுக்கு சிறந்த பாடல்களையும் ரசிகர்களுக்கு தங்களால் முடியுமான ஆற்றலையும் வெளிக்காட்டி வருகின்றார்கள். இதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே துறை சார்ந்தவர்கள் இவர்களை பாராட்டியும் தள்ளுகின்றார்கள். இந்த சிறுவர்களில் யாரை போட்டியிலிட்டு நிறுத்துவது, யாரை வெற்றியாளர்களாக தாங்கள் முன்னகத்துவது என்பதுவே அவர்களுக்கு இருக்கின்ற கேள்விக்குறியாகும். ஏனென்றால் வெற்றியாளராக ஒருவரே முன்வர வேண்டும். இருந்தாலும் இந்த போட்டிகளில் இருந்து யாரை பின்னகத்துவது என்பதும் யாருக்கு இந்த வெற்றி வாய்ப்பை கொடுப்பது என்பதும் தீர்மானம் எடுப்பதில் அவர்களுக்கு தடுமாற்றம் இருப்பதாக கூறப்படுகின்றது. ஒருவருக்கொருவர் சலிக்காதவர்களாக இந்த போட்டியில் தங்கள் சாதனைகளை வெளிக்காட்டி வருகின்றார்கள். போட்டியை விட்டு விலகிச் செல்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களும் தாங்கள் விலகிச் செல்லும் பொழுது கூடுதலான வெற்றியை எதிர்பார்த்தவர்களாகவும் சிறு தவறுகளின் ஊடாகவே அவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் தட்டுப்பட்டு செல்வதாகவும் எதிர்காலத்திலும் அவர்கள் பங்கு பெற்றுவதற்கு வாய்ப்புகள் வழங்கப்பட இருப்பதாகவும் சரிகமபா நிகழ்ச்சியின் தொகுப்பாளர்கள் கூறி வருகின்றார்கள். இந்நிலையில் பல சுற்றுக்களை தாண்டி தற்பொழுது போட்டியாளர்கள் பாடுகின்ற பொழுது தேவா தன்னை மறந்து மெய் மறந்து அந்த பாடல்களை ரசித்துக் கொண்டிருந்தார். அவர் பிரபல்யமிக்க ஒரு இசையமைப்பாளராக இருந்தாலும் சிறுவர்கள் இப்படி பாடுகின்றார்களே, இவர்களுக்கு இவ்வளவு ஆற்றல் இருக்கின்றதா என்று அவர் மெய் சிலித்து போகின்றார், பாராட்டுகின்றார், வாழ்த்துகின்றார். இவ்வாறு அவருடைய நடைமுறைகளை நாங்கள் நேரடியாக காணக்கூடியதாக இருந்தது. தொலைக்காட்சியினூடாக இந்த சிறுவர்களுக்கு கிடைத்த வரப்பிரசாதம் இது எதிர்காலத்தில் சிறந்த வாய்ப்புகளையும் போட்டியாளருக்கு மத்தியில் நல்லொரு எதிர்பார்ப்பையும் உருவாக்கும். கடந்த காலத்தில் போலல்லாமல் இம்முறை சிறுவர்கள் பங்கு பற்றுகின்ற லிட்டிச்சம் போட்டியானது உலகளாவிய ரீதியில் பலராலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு போட்டியாகவே இருக்கின்றது. வெற்றியாளர் யார் என்பதை அவர்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே லைவ் தமிழ் செய்தியுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இது தொடர்பாக தகவல்களை அடிக்கடி உங்களுடன் பகிர்ந்து கொள்வோம்.